திடீர்னு எந்திரிச்சு தன் மனைவி கிட்ட தான் வேட்டைக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சார். அவங்க மனைவிக்கு விருப்பம் இல்லைனாலும் அனுப்பி வச்சாங்க. அப்போ ஒரு மான் வந்து அவங்க பின்னாடியே தொடர்ந்து வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் முன்னாடி போச்சு. அவர் அந்த மானை தேடி பின்னாடியே போயிட்டு இருக்குறதுல பாதி தூரத்தில் மான் காணும். இருட்டானதுனால காட்டில் இருந்த ஒரு குடிசையிலோட கதவை தட்டினார். அந்த கதவை திறந்து ஒரு சூனியக்கார கிழவி வந்துச்சு. அந்த கிழவிக்கு ஆண்களை பார்த்த உடனே தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்லி கேட்பாங்க. இவரையும் அந்த மாதிரி கேட்ட உடனே இவர் மறுத்ததால உடனே மந்திரம் பண்ணி அவரை ஒரு கற்சிலையா அப்படியே மாத்திடுச்சு. இவருக்கு இப்படி ஆனதும் அவரோட ட்வின் பிரதர் வீட்டில இருந்து அவருக்கு மனசு உறுத்தவும் அவர் அந்த ரோஜாவை வந்து பார்த்தாரு. ஒரு ரோஜா வாடி இருக்கிறது தெரிஞ்சோடனே அவரோட குதிரையில ஏறி தேடி வந்தாரு. வந்து பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி கற்சிலையா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சூனியக்கார பாட்டியும் வந்துச்சு. வந்த உடனே தான் இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்த உடனே இவங்க அதிசயமாக பிறந்த பிறவின்னு தெரிய வந்துச்சு. உடனே தன்னோட மந்திரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு அவரோட சிலையாக இருந்த சாபத்துலேருந்து வெளியே விட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க. அவரோட